அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம பதிவை பார்த்தவங்களுக்கு இப்போ நேற்று பதிவில் இரண்டாவது குழந்தையை பற்றி சொன்னேன். அவங்க முதல் குழந்தையை பற்றி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே முதல் குழந்தையை பற்றி சொல்லிருக்கேன், அவங்க பார்க்கல நினைக்கிறேன். அவங்களுக்காக மீண்டும் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ திருமணமாகி முதல் குழந்தைய அது ஆணா பெண்ணா இல்லை முதல் குழந்தை பிறக்குமா பிறக்காதா என்பதே ஒரு ஜாதகரும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்பதை தான் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. முழுக்க லான் போட்டிருக்க லக்கணம் அதில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகத்தின் அடிப்படையிலேயே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சந்திரன் அந்த இடத்துல இருக்கிறாருன்னா அவங்களுக்கு முதல்ல பெண் குழந்தை பிறக்கும். சூரியன் லக்கணத்தில் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறக்கும். இது ஜோதிட அடிப்படையில் முதல் விதி, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ லக்கணத்தில் எந்த கிரகமே இல்லை, அப்போ நம்ம குழந்தைய எப்படி பார்க்கறதுன்னா லக்கணத்திலேருந்து லான் போட்டிருக்கோம், அங்கேருந்து 5வது இடம். 5வது இடம் எந்த ராசி வருதுன்னு பார்க்கணும். அந்த 5ல் கிரகம் இருக்குதா பார்க்கணும். 5ல் எந்த கிரகமும் இல்லை. 5ஆம் அதிபதி இப்போ சூரியனா வராருன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் லக்கணத்தில் எந்த கிரகம் இல்லைன்னா குழந்தை தள்ளி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு 5 வருடம் கழிச்சு கூட குழந்தை பிறக்கலாம், கருத்தில் கொள்ளுங்க. லக்கணத்தில் கண்டிப்பாக ஒரு கிரகம் இருந்துடுச்சுன்னா அவங்களுக்கு, அதாவது வீடு இருக்கிற கிரகம் புரிஞ்சுங்க, ராகு கேது தவிர மீதி கிரகங்கள் 7 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் லக்கணத்தில் இருந்துச்சுன்னா 100% அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை 5 வருஷம் கழிச்சும் பிறக்கலாம், 10 வருஷம் கழிச்சும் பிறக்கலாம். அது இறைவன் கையில் இருக்குது. உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு குழந்தையா 2 குழந்தையான்னு பார்ப்பதுக்கு லக்கணத்தில் 5ஆம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்குதோ அதன் அடிப்படையிலேயே குழந்தைகள் பிறக்கும். லக்கணத்திலேருந்து 5ஆம் இடத்தில் இல்லைன்னா அப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் இடத்தில் இல்லைன்னா அப்புறம் 9ஆம் இடத்தை பார்க்கணும். 9ஆம் இடத்தில் இல்லைன்னா அப்புறம் 11ஆம் இடத்துல பார்க்கணும். அதில் எந்த கிரகங்கள் இருக்குதோ அதன் அடிப்படையிலேயே குழந்தைகள் பிறக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இப்போ லக்கணத்தில் 5ஆம் இடத்தில் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சந்திரன் வராரு வச்சுங்க. சந்திரன் லக்கணத்தில் இருந்துட்டாருன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை தான், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 7ஆம் அதிபதி சனி பகவானா வராருன்னா அவங்களுக்கு சனி பகவான் லக்கணத்தில் இருக்கிறான்னா அவங்களுக்கு 2 குழந்தை ஆணா பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அது போல தான் ஒரு கிரகங்கள் உள்ள இருக்குள்ள 3ஆம் அதிபதி 9ஆம் வருவார். அவரு லக்கணத்தில் இருந்தாருன்னா 3 குழந்தை பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.